வணக்கம் நண்பர்களே. ஒரு சிறிய தீவு, வெறும் 5 லட்சம் மக்கள் தொகை. ஆனால் அந்த நாட்டின் ஒரு கோல் கீப்பர் உலக கோப்பை மேடையில் கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதை வென்றிருக்கின்றார். 40 வயதில் உலக கோப்பையில் அறிமுகமாகி ஸ்பெயின் போன்ற முன்னணி அணியை கோலடிக்க விடாமல் தடுத்த அந்த வீரர் தான் பொன்சிஹா. யார் இந்த பொன்சிஹா? ஏன் இன்று உலகம் முழுவதும் இவரை பற்றி பேசுகின்றது? வாருங்கள், உங்களுக்கு தெரியுமாவில் இந்த முறை இவரை அறிமுகப்படுத்துகின்றோம். பொன்சிஹாவின் இயற்பெயர் ஜோசிமர் ஹூசே ஏவோர் டயஸ். 1986ஆம் ஆண்டு கேப்போடியின் மிண்டலோ நகரில் பிறந்தார். கோல் கீப்பராக தனது கால்பந்து வாழ்க்கையை தொடங்கி கேப்போடோ, அங்கோலா, மால்டோவா, சைப்ரஸ் மற்றும் போர்த்துகல் உள்ளிட்ட பல நாடுகளில் கழக மட்டத்தில் கால்பந்து விளையாடினார். 2012ஆம் முதல் கேப்போடு தேசிய அணிக்காக விளையாடி பல ஆபிரிக்க கோப்பை போட்டிகளில் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கின்றார். பல வீரர்களைப் போல போஸ்னியாவுக்கும் ஒரு கனவு இருந்தது. ஒரு நாள் FIFA உலக கோப்பையில் தனது நாட்டிற்காக விளையாட வேண்டும். அந்த கனவு 2026இல் நனவானது. கேப்போடே தனது வரலாற்றில் முதன்முறையாக உலக கோப்பைக்கு தகுதி பெற்றது. போஸ்னியா பின்னர் கூறிய ஒரு கருத்து, இப்போதுதான் கேப்போடே உலகிற்கு தன்னை நிரூபிக்க வேண்டிய தருணம். அந்த நம்பிக்கையுடன் அவர் உலக கோப்பை களத்தில் இறங்கினார். 2026ஆம் ஆண்டு உலக கோப்பையின் தொடக்க ஆட்டத்தில் கேப்போடே ஐரோப்பிய சக்தியான ஸ்பெயினை எதிர்கொண்டது. பலர் ஒரு தலைபட்சமாக இருக்கும் என்று நினைத்த இந்த போட்டியில் நடந்ததோ வேறு. ஸ்பெயின் தொடர்ந்து தாக்கியது. ஒவ்வொரு அடியையும் போஸ்னியா அற்புதமாக தடுத்தார். 7 முக்கியமான சேவுகள், 90 நிமிடங்கள் முழுவதும் உறுதியான ஆட்டம். முடிவு, ஸ்பெயின் மற்றும் கேப்போடே எந்த கோல்களும் போட முடியாமல் இருந்தது. இந்த போட்டிக்கு பிறகு உலகம் முழுவதும் அவரது பெயர் பேசப்பட்டது. ஒரே ஒரு போட்டி, ஆனால் அதன் தாக்கம் மிக பெரியது. உலகம் முழுவதும் ரசிகர்கள் பொன்சிஹாவை பாராட்ட தொடங்கினார். அவரது சமூக ஊடக பின்தொடர்பவர்கள் எண்ணிக்கை சில நாட்களிலேயே பல மடங்கு உயர்ந்தது. ஒரே இரவில் உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரராக அவர் மாறினார். நாக் அவுட் சுற்றில் கேப்போடே உலக சாம்பியனான அர்ஜென்டினாவை எதிர்கொண்டது. எதிரே லயனல் மெஸ்ஸி. மீண்டும் போஸ்னியா தனது திறமையை வெளிப்படுத்தினார். கிட்டத்தட்ட 8 கோல்களை சேவ் செய்து அர்ஜென்டினாவை கடுமையாக சோதித்தார். இறுதியில் கேப்போடே தோல்வியடைந்தாலும் அந்த போட்டியின் போராட்ட மனப்பான்மை போஸ்னியாவின் ஆட்டத்தை பாராட்டியது. போஸ்னியாவின் கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கின்றது. வயது வெற்றிக்கு தடையல்ல. ஒரு சிறிய நாட்டில் இருந்து உலக மேடையில் பிரகாசிக்க முடியும். தன்னம்பிக்கை, கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி இருந்தால் கனவுகள் நனவாகும். இதுவே பொன்சிஹாவின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் உண்மை. சரி நேயர்களே, மீண்டும் இன்னும் ஒரு புதிய வரலாற்று மற்றும் கதையுடன் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும்.